குடிக்கிறியா? இதாங்க என் அம்மா. லூசுத்தனமா இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பேரு சரோஜா. கடவுள் நம்பிக்கையோட பீக்கு. இதுல எழுதி படிடா, கன்ஃபார்மா பாஸ் ஆயிடுவேன். நான் சொல்லல கடவுள் நம்பிக்கையோட பீக்குன்னு. பரிகாரம் பண்ணி எங்க அம்மா பாதி வாழ்க்கை போயிடுச்சுங்க. எல்லார் அம்மாக்கள் மாதிரியும் எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் என் மேல ஓவராவே லவ். டேய் அம்மா என்ன பண்ற? கொஞ்சம் முடி நோட்டிக்க போதுறோம், பாத்து. இந்த ஓவரான லவ் தாங்க என் வீட்டுல எனக்கு பிரச்சனையே. என்னங்க என்னங்க ஏங்க எங்க ஏந்துருங்க. என்னடி டென்த்தில் 35, 36, 37னா அப்போ 12ல் 85, 86, 87. டேய் நீ ஐஏஎஸ்டா. என்னப்பா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 70 மார்க் வாங்க நானே ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறேன். உங்க பையன் ஜஸ்ட் பாஸ். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா மேடம்? அது ஓ தலையெழுத்துப்பா. நீ வேணா பாரு, என் பையன் ஐஏஎஸ் ஆவா. மயிராவா எனக்கு தெரியாது அவனை பத்தி. ஐயோ அவன் ஃபெயிலா இருப்பாயா. நீ வேணா பாரு, என் பொண்டாட்டி என்னங்க அப்படியே கத்திக்கிட்டு ஓடி வருவா. அப்பதான் உனக்கு தெரியும். சொன்னால என்னங்க நம்ம பையன் ஐஏஎஸ்ங்க. எது ஐஏஎஸ்? நம்ம பையன் 10th பாஸ்ங்க. பாஸா? தம்பி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. சொல்லுங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 200 வருங்க. ஏமா சொன்ன? என்னடா பண்ண? 35 மார்க்க வாங்கிட்டு இவ்வளவு சீனை போட்டுட்டு இருக்கான். அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மயிறு வேற. சரவ் இவன் படிச்சதெல்லாம் போதும், இனிமே இவன் படிக்க தேவையில்லை. அந்த கடவுளை பார்த்து ஏதோ இவனை பாஸ் பண்ண வச்சுட்டார். நாளையில இருந்து இவனை பேக்கரிக்கு வேலைக்கு வர சொல்லு. இந்த ஆளுக்காவது கொஞ்சம் உதவியா இருக்கு. ஏங்க லூசாங்க நீங்க. நல்லா படிச்சு பாஸ் ஆயிருக்கிற பிள்ளை. சரவ் நான் சொல்றதே மீறி உனக்கு அவனை படிக்க வைக்கணும்னா நீயே ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுக்கோ. என்னால படிக்க வைக்க முடியாது. அப்ப செய்ய மாட்டீங்க? முடியாது. படிக்க வைக்க மாட்டீங்க? டேய் வாடா பாத்துக்கலாம். ம் நீங்க என் பிள்ளைய படிக்க வைக்கலனாலும் எனக்கு என் பிள்ளைய படிக்க வைக்க தெரியுங்க.